ஒரு குழந்தைக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து அது என்ன செய்தாலும் சரின்னு விட்டுட்டா வளர்ந்த பிறகு அந்த குழந்தையோட குணம் எப்படி மாறும் தெரியுமா? சின்ன வயசுல அவங்க செய்கிற தவறுகளை பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுட்டு குழந்தை தானே போக போக சரியாகிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் அந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வளர வளர கர்வமா பிடிவாதமா யார் பேச்சையும் கேட்காத குணமாக மாறிடும். கடைசியில் அதே குழந்தையால் அதிகமாக கஷ்டப்படுறதும் பெற்றோர்களாக தான் இருப்பாங்க. அப்படி பெற்றோர்களுக்கு வாழ்நாள் முழுக்க வலியை கொடுக்கக்கூடிய குழந்தைகளிடம் 3 முக்கியமான குணங்கள் இருக்கும். அந்த 3 குணங்கள் என்ன? அதை புரிஞ்சுக்க ஒரு பழைய கதையை பார்க்கலாம். அந்த 3 குணங்கள் என்ன? அதை புரிஞ்சுக்க ஒரு பழைய கதையை பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சூரஜ்பான் என்ற ஒரு மன்னர் ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு கலாவதி என்ற ரொம்ப அழகான ஒரு மகள் இருந்தா. கலாவதிக்கு அவளோட அழகு மேல அவ்வளவு பெருமை. சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லமா வளர்ந்ததால அவ ஆசைப்பட்டதை செய்ய முழு சுதந்திரமும் கிடைச்சது. அதோட தான் ஒரு இளவரசி என்ற எண்ணமும் அவளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தது. அதனால தன்னை தவிர வேற யாரையும் தனக்கு சமமா அவ நினைக்கவே மாட்டான். யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி அவமானப்படுத்துறது அவளுக்கு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. உண்மையிலேயே குழந்தை மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்து அவங்க செய்கிற எல்லாத்தையும் ஆதரிச்சுக்கிட்டே இருந்தா அது அவங்களோட குணத்தையே கெடுத்துடும். அதில் பெற்றோர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. குழந்தை தன்னிச்சையாக நடந்துக்க ஆரம்பிக்கும் போதே பரவாயில்லன்னு விட்டுடாம எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கணும். தேவைப்பட்டா கண்டிக்கவும் செய்யணும். சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்க நடவடிக்கைகளை கவனித்து வளர்த்தால்தான் பின்னாடி பெற்றோர் சொல்கிறத கேட்பாங்க. இல்லைன்னா வளர்ந்து பெரியவங்க ஆன பிறகு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அது அவங்களுக்கு அறிவுரையாக தெரியாது. கூர்மையான அம்பு குத்துற மாதிரி தான் தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள திருத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படியே கலாவதியும் வளர்ந்து திருமண வயசுக்கு வந்தா. அவளுக்காக பல இடங்கள்ல இருந்து வரன்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் கலாவதி தன்னோட குணத்தால ஒவ்வொரு வரனையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிராகரிச்சுட்டே இருந்தா. சாதாரணமாக மறுத்து அனுப்புனா கூட பரவாயில்ல, வர்ற இளவரசர்களை கேலி செய்து அவமானப்படுத்தி தான் அனுப்புவான். இதை பார்த்த சூரஜ்பான் மன்னருக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. இப்படியே போனால் மகளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கவலைப்பட்ட அவரு ஒரு நாள் கலாவதிக்காக பெரிய சுயம்வரம் நடத்த முடிவு செய்தார். பல இடங்கள்ல இருந்தும் இளவரசர்களும் அரசர்களும் அந்த சுயம்வரத்துக்கு வந்தாங்க. அரசவை முழுக்க பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லாரும் அவரவருக்கான இடத்துல உட்காந்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கலாவதி தன்னோட தோழிகளுடன் கையில ஒரு மாலை எடுத்துக்கிட்டு அரசவைக்குள்ள வந்தா. தன்னோட அழகு மேல இருந்த கர்வம் அவளோட முகத்திலேயே தெரிஞ்சது. ஒவ்வொரு இளவரசியும் பார்த்துக்கிட்டே மெதுவா முன்னாடி நடந்தா. ஆனா யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லி கேலி செய்துட்டு அடுத்தவரிடம் போயிடுவா. அவளோட வார்த்தையால் அவமானப்பட்ட இளவரசர்கள் ஒவ்வொருத்தரா எழுந்து அரசவையை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து சூரஜ்பான் மன்னருக்கு கோபமும் அவமானமும் ஒரே நேரத்தில் வந்தது. நம்முடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களா இங்கே வந்தவர்களை ஏன் மக இப்படி அவமானப்படுத்திட்டாலே, இதுக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் கிடைக்கணும்னு நினச்சாரு. கடைசியில் கோபத்தை அடக்க முடியாமல் எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்து ஏன் மக நடந்துக்கிட்ட விதத்துக்காக உங்கள் எல்லாரிடமும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னாடியே ஒரு முடிவையும் அறிவிக்கிறேன். இனிமே ஏன் மகளை எந்த இளவரசருக்கும் நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன். ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் திருமணம் செய்து வைப்பேன். அவன் தினமும் பிச்சை எடுத்து வாழ்ந்தா இவளும் அவனோட சேர்ந்து அதே வாழ்க்கையை வாழட்டும். அப்போதாவது தான் செய்த செயல்களுக்காக வருத்தப்படுவான்னு சொன்னாரு. மன்னரோட இந்த அறிவிப்பை கேட்ட அமைச்சர்கள், இப்படி நாகரிகம் இல்லாம மற்றவர்களை மதிக்காம நடந்துக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பாடம் தான் தேவைன்னு மன்னரோட முடிவை பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. அதே நேரம் அரசவைக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் பாட்டு முணுமுணுத்துக்கிட்டே அந்த வழியா போயிட்டு இருந்தான். அவனோட குரல் மன்னருக்கு கேட்டதும் உடனே ஒரு வேலைக்காரனை அனுப்பி அவனை அரசவைக்குள்ள அழைச்சிட்டு வர சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பிச்சைக்காரன் மன்னர் முன்னாடி வந்து நின்னான். அவனோட நிலைமை பார்க்கவே பரிதாபமா இருந்தது. கசங்கி கிழிஞ்ச ஆடை, கையில ஒரு மரக்குச்சி, முகம் முழுக்க நீண்ட தாடி. ஆனா அவனோட குரல் மட்டும் ரொம்ப இனிமையா இருந்தது. மன்னர் முன்னாடி நின்றுக்கிட்டே அவன் மெதுவா ஒரு பாடலை முணுமுணுக்க ஆரம்பிச்சான். அந்த குரலை கேட்ட மன்னருக்கு அவனை பிடிச்சு போச்சு. உடனே அவனை பார்த்து, என் மகளை உனக்கு கொடுக்குறேன்,
இன்றிலிருந்து இவ தான் உன் மனைவி. நீ இவளை உன்னோட அழைச்சிட்டு போ. உனக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதை நீ சாப்பிட்டு அவளுக்கும் கொடுத்து வாழ வைக்கணும்னு சொன்னாரு. அப்பாவோட வாயிலிருந்து இப்படி ஒரு முடிவு வரும் என்று கலாவதி கனவுல கூட நினைக்கல. அதை கேட்டதும் அவ அதிர்ந்து போனா. அந்த பிச்சைக்காரனோட போகவே முடியாதுன்னு முதல்ல திட்டவட்டமா மறுத்தா. ஆனா அது மன்னரோட கட்டளை. அதனால அவளால் அதை மீற முடியல. அப்போது சூரஜ்பான் மன்னர் மகளை பார்த்து, கலாவதி, எந்த அரச குடும்பத்துக்கும் மருமகளா போற தகுதிய நீயே உன் செயல்களால இழந்துட்ட. இனிமே இந்த பிச்சைக்காரன் தான் உன் கணவன். உன் வாழ்க்கை முழுக்க இவனோட தான் வாழணும். இவனுக்கு துரோகம் செய்தாலோ இவனை விட்டு பிரிஞ்சு போனாலோ உனக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலான்னு கடுமையா சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லாம கலாவதி அழுது புலம்பிக்கிட்டே அரண்மனையை விட்டு அந்த பிச்சைக்காரனோட கிளம்பினான். அவன் அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போனான். அங்கே அவனுக்கு ஒரு அழகான குடிசை இருந்தது. குடிசைக்கு பக்கத்துல ஒரு மாமரம் இருந்தது. அது நிறைய மாம்பழங்களோட காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் தள்ளி பெரிய பசுமையான வயலும் தெரிஞ்சது. அதை பார்த்த கலாவதி, இந்த வயல் யாருடையதுன்னு கேட்டா. உடனே அந்த பிச்சைக்காரன், இளவரசி, உங்க சுயம்பரத்துல தாடிக்காரன்னு சொல்லி நீங்க அவமானப்படுத்தினீங்களே, அந்த இளவரசனுக்கு தான் இந்த வயல் சொந்தம்னு கேள்விப்பட்டேன். என்ன செய்யறது? ஏன் துரதிருஷ்டம் பாருங்க, எனக்கும் அவனை மாதிரி நீண்ட தாடி இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த இளவரசனை திருமணம் செய்திருந்தா இன்னைக்கு இந்த வயலுக்கு நீங்க உரிமையாளரா இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப வருத்தப்பட்டு என்ன பயன்? இனிமே என்னை போன்ற ஒரு பிச்சைக்காரனோட தான் வாழணும்னு சொன்னான். அதை கேட்டதும் கலாவதியோட மனசுக்குள்ள முதல் முறையா ஒரு சின்ன வருத்தம் வந்தது. ஆனாலும் எதுவும் பேசாம அவனோட தொடர்ந்து நடந்தா. கொஞ்ச தூரம் போனதும் அழகான பழங்களும் பூக்களும் நிறைஞ்ச ஒரு பெரிய தோட்டம் தெரிஞ்சது. அதை பார்த்ததும் களைப்பாக இருந்த கலாவதி, கொஞ்ச நேரம் இந்த தோட்டத்தில் நின்று ஓய்வெடுக்கலாமா? இந்த தோட்டம் யாருடையதுன்னு கேட்டா. அதுக்கும் அந்த பிச்சைக்காரன், இதுவும் நீங்க சுயம்பரத்துல அவமானப்படுத்தின அதே தாடிக்கார இளவரசனுக்கு சொந்தமானதுதான்னு சொன்னான். உடனே அந்த பிச்சைக்காரன் கலாவதியை பார்த்து, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் ஓய்வெடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம். இந்த தோட்டத்தோட சொந்தக்காரனான அந்த தாடிக்கார இளவரசனுக்கு நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா நம்மை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாரு. ஒருவேளை நீ அவரை அன்னைக்கே திருமணம் செய்திருந்தா இந்த தோட்டம் முழுக்க உன்னுடையதா இருந்திருக்கும். என்ன போன்ற ஒரு பிச்சைக்காரனோட இப்படி நடந்து வர வேண்டிய நிலைமையும் உனக்கு வந்திருக்காது. ஆனா உன்னோட கர்வம் தான் இன்னைக்கு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் கலாவதியோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சது. எதுவும் பேச முடியாம அமைதியா அவனோட நடந்துட்டே போனான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அவங்க முன்னாடி ஒரு அழகான நகரம் தெரிஞ்சது. அந்த நகரத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய மன்னரோட தலைநகரம் மாதிரி இருந்தது. உயரமான கட்டிடங்கள், பிரம்மாண்டமான இடங்கள் எல்லாத்தையும் பார்த்த கலாவதிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே இந்த நகரம் எந்த மன்னருக்கு சொந்தமானதுன்னு கேட்டா. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவும் நீ சுயம்பரத்துல எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தின அந்த தாடிக்கார இளவரசனுக்கு சொந்தமான நகரம்தான். ஒருவேளை நீ அவரை திருமணம் செய்திருந்தா இன்னைக்கு இந்த நகரத்துக்கே ராணியா இருந்திருப்ப. எத்தனையோ பணிப்பெண்கள் உனக்கு வேலை செய்திருப்பாங்க. ஆனா உன் அழகு மேல இருந்த கர்வத்தால உன்னோட விதிய நீயே மாத்திக்கிட்ட. கடைசியில என்னை போன்ற ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்து இந்த வாழ்க்கைக்கு வந்துட்ட. இப்ப என்ன செய்ய முடியும்? நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட கலாவதிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவளையும் அறியாம நான் இந்த இளவரசரையே திருமணம் செய்திருக்கலாமேன்னு சொல்லிட்டா. அதை கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் கோவமா அவளை பார்த்து, கலாவதி, ஜாக்கிரத, இன்னொரு ஆளை பற்றி நினைக்காத. நீ இப்போ ஏன் மனைவி, நான் உன் கணவன். அரண்மனை, ராஜ வாழ்க்கை இதை பற்றியெல்லாம் இனிமே கனவு காண்றதை விட்டுடு. என்னோட குடிசையில தான் நீ வாழணும்னு சொன்னான். அப்படியே அவளை அழைச்சிக்கிட்டு நகரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு குளத்தோட கரையில இருந்த தன்னோட குடிசைக்கு வந்தான். அந்த குடிசையை பார்த்ததுமே கலாவதிக்கு கோபம் வந்துடுச்சு. அரண்மனையில பெரிய பெரிய அறைகள், பணிப்பெண்கள், வசதிகள் எல்லாத்துக்கும் நடுவில் வாழ்ந்தவளுக்கு அந்த சின்ன குடிசையை பார்த்ததும் ஏத்துக்கவே முடியல. என்ன இது, இப்படிப்பட்ட குடிசையில நான் எப்படி வாழ முடியும்? இங்கே இருந்தாலே என்னால் தாங்க முடியாது போல இருக்கு. நான் பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவ, இந்த சின்ன இடத்துல எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட தயங்காம, இளவரசி, இன்றிலிருந்து இதுதான் உன்னோட வீடு.
இனிமே நீ இங்க தான் வாழணும்னு சொல்லிட்டான். சுற்றி பார்த்த கலாவதி, சரி, உங்க வேலைக்காரங்க யாரையும் காணோமே, இந்த குடிசையை யார் சுத்தம் செய்வாங்கன்னு கேட்டா. அதை கேட்ட பிச்சைக்காரன் ஆச்சரியப்பட்ட மாதிரி, என்ன சொல்றீங்க இளவரசி? வேலைக்காரங்க வச்சுக்கிற அளவுக்கு நான் மன்னனும் கிடையாது, பெரிய அதிகாரியும் கிடையாது. நானே ஒரு பிச்சைக்காரன். வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமையில நான் எங்க இருக்கேன்? இனிமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் நீயும் நானும் தான் செய்யணும். முதல்ல குடிசைய சுத்தம் செய், அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது சமைச்சு கொடு. நடந்து வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு, பசியும் அதிகமா இருக்குன்னு சொன்னான். இது வரைக்கும் தன்னோட கையால எந்த வேலையும் செய்து பழக்கமே இல்லாத கலாவதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுவும் அவளுக்கு சமைக்கவும் தெரியாது. கடைசியில அந்த பிச்சைக்காரனும் கலாவதியும் சேர்ந்து ஏதோ ஒரு மாதிரி சமைச்சு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்க. மறுநாள் காலையிலேயே அவன் கலாவதியை எழுப்பி வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்ய சொன்னான். அன்னைக்கு முழுக்க அவ வேலை செய்துட்டே இருந்தா. நடுவில் ஏதாவது சரியா செய்யலைன்னா அவங்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருந்தது. அரண்மனையில் ஒரு சின்ன வேலைக்கு கூட பணிப்பெண்களை கூப்பிட்ட கலாவதி இப்போ எல்லாத்தையும் தன்னோட கையால செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருந்தா. இப்படியே 2-3 நாட்கள் போச்சு. வீட்டில் இருந்த சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்பா அந்த பிச்சைக்காரன் கலாவதியை பார்த்து, இளவரசி, இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்ததும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நாம் வாழணும்னா ஏதாவது வேலை செய்யணும். ஒரு காரியம் செய்வோம். நம்ம குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற மாமரத்துலேருந்து நான் மாம்பழங்களை பறித்து தரேன். நீ அதை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் வித்துட்டு வான்னு சொன்னான். அதை கேட்டதும் கலாவதி ஆச்சரியமா அவனை பார்த்தா. என்னது, நானா சந்தைக்கு போய் மாம்பழம் விற்கணும்? நான் அங்க உட்காந்து மாம்பழம் விற்கிறத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும்னு சொன்னான். அதுக்கு அவன், இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நீ இப்ப ராணி கிடையாது, ஒரு பிச்சைக்காரனோட மனைவி. நீ அந்த தாடிக்கார இளவரசரோட மனைவியா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா இப்ப நம்ம நிலைமை இதுதான். மாம்பழத்தை விற்க வைக்கப்பட்டா சாப்பாடு இல்லாம பட்டினி தான் கிடக்கணும்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லாததால கலாவதி மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான். வாழ்க்கையில ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்த இப்ப அவ செய்ய வேண்டி இருந்தது. சாலை ஓரமா உட்காந்து மாம்பழங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு விற்க ஆரம்பிச்சா. முதல் நாள் அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா நாளாக நாளாக மக்கள் அவகிட்ட மாம்பழம் வாங்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. இப்படியே போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் கலாவதி வழக்கம் போல சாலை ஓரத்துல உட்காந்து மாம்பழம் வித்துட்டு இருந்தா. அப்ப அந்த வழியா மன்னரோட படை வீரன் ஒருத்தன் வந்தான். கலாவதி சாலையை மறிச்சு மாம்பழங்களை வச்சிருக்கிறத பார்த்ததும் அவன் நீரா வந்து அவளுடைய மாம்பழங்களை காலால உதைத்தான். பழங்கள் எல்லாம் சாலை முழுக்க சிதறி போச்சு. சில மாம்பழங்கள் உடஞ்சும் போயிடுச்சு. அந்த வீரன் கோபமா, சாலையை மறிச்சு இப்படி வியாபாரம் செய்யக்கூடாது, மக்கள் போறதுக்கும் வர்றதுக்கும் இடைஞ்சலா இருக்கும். இனிமே இப்படி யாராவது சாலையை மறிச்சு மாம்பழம் விற்றா இதே நிலைமைதான்னு சொல்லிட்டு போயிட்டான். கண்ணு முன்னாடியே மாம்பழங்கள் எல்லாம் வீணானதை பார்த்த கலாவதிக்கு அழுகையே வந்துடுச்சு. அன்னைக்கு அவளுக்கு பெரிய நஷ்டம். சோகமா குடிசைக்கு திரும்பி வந்து, இன்னைக்கு மன்னரோட படை வீரன் ஒருத்தன் வந்தான், நான் வச்சிருந்த மாம்பழங்களை எல்லாம் காலால உதைத்து சிதறடிச்சிட்டான், எல்லாமே வீணாயிடுச்சுன்னு சொன்னான். அதை கேட்ட பிச்சைக்காரன் அவளை பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? மக்கள் நடந்து போற சாலையை மறிச்சு கடை போட்டா படைவீரன் என்ன செய்வான்? உன்னால் அந்த வழியா போறவங்களுக்கு சிரமம் வந்திருக்கும். அதனாலதான் அவன் அப்படி செய்திருக்கான். நான் எந்த வேலையை சொன்னாலும் அதை சரியா செய்ய மாட்டேங்கிற. சரி, இனிமே இந்த வேலையும் வேண்டாம், நானே போய் உனக்கு வேற ஒரு வேலை தேடித்தாரேன்னு சொல்லிட்டு கிளம்பினான். அவன் போய் அரசரின் மூத்த அதிகாரிகளில் ஒருவரிடம் கலாவதிக்கு சமையலறையில வேலை ஏற்பாடு செய்துட்டு திரும்பி வந்தான். அவளை பார்த்து, உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நாளையிலிருந்து அரச ஊழியர்களுக்கான சமையலறைக்கு போய் அங்க இருக்கிற சமையல்காரங்களுக்கு உதவியா வேலை செய்யணும். இதனால நமக்கு சாப்பாடும் கிடைக்கும்னு சொன்னான். ஒரு காலத்துல தன்னோட அரண்மனையில சமையல்காரர்கள் சமைச்சதை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்த கலாவதி இப்போ வேறொரு இடத்துல அதே சமையல்காரங்களுக்கு உதவியாளரா வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்தா. காலையில போனா மாலை வரைக்கும் வேலை செய்வா. இரவு மீதம் இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டு குடிசைக்கு திரும்புவா. இப்படியே கொஞ்ச நாட்கள் அவங்களோட வாழ்க்கை
எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது. ஒரு நாள் கலாவதி வழக்கம் போல சமையலறையில வேலை செய்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா அரண்மனையை பார்த்தா. அங்க ஏதோ மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. அரண்மனை முழுக்க அழகா அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெரிய பெரிய விருந்தினர்கள் வந்துட்டு இருந்தாங்க. வேலைக்காரங்க அவங்கள மரியாதையா வரவேற்றாங்க. எங்க பார்த்தாலும் ஆடம்பரமும் கொண்டாட்டமுமா இருந்தது. அந்த காட்சியை பார்த்த கலாவதிக்கு தன்னோட பழைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு காலத்துல இப்படிப்பட்ட அரண்மனையில இளவரசியா இருந்தவ இப்ப அதே மாதிரி ஒரு அரண்மனையில சமையலறை உதவியாளரா நின்றுட்டு இருக்கிறத நினைச்சதும் அவளோட கண்கள் கலங்கிடுச்சு. நான் மட்டும் அன்னைக்கு அவ்வளவு கர்வமா நடந்துக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதேன்னு நினைச்சு மனசுக்குள்ள வருத்தப்பட்டா. அப்போ 2 பணிப்பெண்கள் அவகிட்ட வந்து அவளுடைய கூடையில கொஞ்சம் உணவை வச்சுட்டு போனாங்க. வேலை முடிஞ்சதும் கலாவதி அந்த கூடையை எடுத்துக்கிட்டு குடிசைக்கு திரும்பி கிளம்பினான். அரண்மனை வாசலை தாண்டி வெளியே வரப்போற நேரத்துல அரச உடை அணிஞ்ச ஒருத்தர் நேரா அவளுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அவரை பார்த்தாலே அந்த நாட்டோட மன்னர் மாதிரி தெரிஞ்சுது. கலாவதி மெதுவா அவருடைய முகத்தை பார்த்த அடுத்த நொடி அவளோட உடம்பே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அவளுக்கு முன்னாடி நின்னவர் வேற யாரும் இல்ல, அவ சுயம்பரத்துல எல்லாருக்கும் முன்னாடி தாடிக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்தின அதே அரசர் தான். தனக்கு முன்னாடி நின்ன அந்த அரசரை பார்த்ததும் கலாவதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவளோட முகமே பயத்துல மாறிடுச்சு. ஏன்னா சுயம்பரத்துல எல்லாருக்கும் முன்னாடி யார தாடிக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்தினாலோ அதே அரசர் தான் இப்ப அவளுக்கு முன்னாடி ராஜ உடையில கம்பீரமா நின்றுட்டு இருந்தாரு. கலாவதியோ அவரை பார்த்தபடியே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சா. ஆனா அந்த அரசர் அவகிட்ட எதுவுமே சொல்லல. அமைதியா அவளுடைய கையை பிடிச்சு விருந்தினர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்த அரசவைக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அங்க இருந்த பிரம்மாண்டத்தையும் தன்னை சுற்றி உட்கார்ந்திருந்த அரசர்களையும் விருந்தினர்களையும் பார்த்ததும் கலாவதியோட கை கால்கள் இன்னும் அதிகமா நடுங்க ஆரம்பிச்சுது. பதற்றத்துல அவ கையில வச்சிருந்த கூடை கீழே நழுவி விழுந்துடுச்சு. அதுக்குள்ள இருந்த உணவு எல்லாம் தரையில சிதறி போச்சு. ஏற்கனவே பயத்துல இருந்த கலாவதிக்கு அது இன்னும் பெரிய அவமானமா போயிடுச்சு. அரசவையில இருந்த விருந்தினர்கள் அவளை பார்த்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லோரோட பார்வையும் தன் மேல இருக்கிறத பார்த்ததும் கலாவதிக்கு மூச்சே முட்டுற மாதிரி இருந்தது. அந்த நிமிஷத்துல பூமி பிளந்து அப்படியே தன்னை உள்ள இழுத்துக்கிட்டா கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அவ கூனி குறுகி போனான். எப்படியாவது அந்த அரசர்கிட்ட இருந்து கையை விடுவிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடணும்னு நினைச்சா. ஆனா அரசர் அவளை அங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்தினாரு. அப்பதான் அவர் கலாவதியை பார்த்து, இளவரசி பயப்படாதே, உன்னை இங்க அவமானப்படுத்துறதுக்காக நான் அழைச்சிட்டு வரல, உனக்கு மரியாதை கொடுக்கத்தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மை தெரியணும். இத்தனை நாளா அந்த குடிசையில உன்னோடு சேர்ந்து வாழ்ந்த பிச்சைக்காரன் வேற யாரும் இல்லை, அது நான் தான். நீ சாலையோரமா மாம்பழம் வித்துட்டு இருந்தப்போ வந்து அந்த மாம்பழங்களை உதைத்து சிதறடிச்ச படை வீரனும் நான் தான். இந்த நாட்டோட அரசனும் நான் தான். நீ சுயம்பரத்துல தாடிக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்தினதும் என்னை தான்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட கலாவதிக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. இத்தனை நாளா தன்னோட கணவனா வாழ்ந்த அந்த பிச்சைக்காரனும் தன்னுடைய மாம்பழங்களை சிதறடிச்ச படை வீரனும் இப்ப கம்பீரமா தன் முன்னாடி நிக்கிற இந்த அரசரும் ஒரே ஆள் தானா என்று அதிர்ச்சியோட அவரையே பார்த்துக்கிட்டு நின்னான். அப்ப அந்த அரசர் தொடர்ந்து, நான் உன்னை நேசிச்சதால தான் பிச்சைக்கார வேஷத்துல உன்னை திருமணம் செய்தேன். அதே நேரத்துல உன் அப்பா எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டியிருந்தது. அதனால தான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ பார்க்காத கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ உன்னோட கர்வம் முழுசா உடஞ்சிருக்கு. வாழ்க்கைனா என்ன, மற்றவங்களோட நிலைமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அதனாலதான் இன்றைக்கு இத்தனை விருந்தினர்களையும் இங்க வரவழைச்சிருக்கேன். இனிமே உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோட எல்லாருடைய முன்னாடியும் உன்னை நான் திருமணம் செய்துக்க போறேன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் கலாவதியால தன்னோட கண்ணீரை அடக்கவே முடியல. இத்தனை நாளா தான் அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மை இருக்கும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுடைய கண்கள் சந்தோஷத்துல கண்ணீரால நிறைஞ்சது. உடனே பணிப்பெண்கள் வந்து அவளை அழைச்சிட்டு போனாங்க. அழகான புதிய மணப்பெண் உடை அணிவிச்சு மறுபடியும் அரசவைக்கு கூட்டிட்டு வந்தாங்க.
அங்கே கலாவதிக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவளுடைய அப்பா அம்மாவும் அந்த அரசவையில் இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் கலாவதி இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு போனான். எல்லாரும் அவளை வாழ்த்தினாங்க. அரசரும் விருந்தினர்களும் முன்னாடி இந்த முறை முழு மரியாதையோட அவளுடைய திருமணம் நடந்தது. ஆனா அரண்மனையிலிருந்து வெளியே போன பழைய கலாவதிக்கும் இப்ப மறுபடியும் அரண்மனைக்குள்ள வந்த கலாவதிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. முன்னாடி அவளுக்கு தன்னோட அழகு மேல கர்வம் இருந்தது. தான் ஒரு இளவரசி என்ற பெருமை இருந்தது. மற்றவங்களை பார்த்து குறை சொல்லி கேலி செய்யற குணம் இருந்தது. ஆனா இப்ப அந்த கர்வம் எதுவுமே அவளுக்குள்ள இல்லை. அவ முழுசா மாறி இருந்தா. வாழ்க்கையை எப்படி வாழணும், மற்றவங்களை எப்படி மதிக்கணும், நமக்கு கிடைச்சிருக்கிற வசதிகள் எப்பவும் நம்மக்கிட்டேயே இருக்கணும்னு நினச்சி பெருமைப்படக்கூடாதுன்னு அவளுக்கு புரிஞ்சிருந்தது. அதீதமான சுகபோகத்தில் மட்டும் ஒரு குழந்தைய வளர்த்து வாழ்க்கையோட கஷ்டமே தெரியாமல் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா பின்னாடி வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான அனுபவங்களையும் நல்ல குணங்களையும் அவங்கள நடலாம். அதனால நமக்கு அழகு இருக்கணும், பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், திறமை இருக்கணும், எதை நினச்சும் கர்வப்படக்கூடாது. கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருந்தா இன்னொருத்தருக்கு வேறொரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கும். அதனால மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்மிடம் இருக்கிற ஒன்றை நினைச்சு எப்ப கர்வப்பட ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்துல அதற்கான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துடும். அந்த பாடத்தை கலாவதியும் தன்னோட வாழ்க்கையில அனுபவிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு பிறகு அவ தன்னோட தாடி வைத்த கணவருடன் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். குழந்தைகளை நேசிக்கணும், அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுக்கணும். ஆனா அந்த அன்பும் சுதந்திரமும் அவங்க செய்யற தவறுகளுக்கு ஆதரவா மாறிடக்கூடாது. ஏன் குழந்தை தானேன்னு ஒவ்வொரு தவறையும் கண்டுக்காம விட்டுட்டே இருந்தா ஒரு நாள் அதே குணம் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், பெற்றோர்களுக்கும் வேதனையை கொடுக்கும். தன்னோட இஷ்டப்படி மட்டுமே நடக்கணும், பெற்றோர்கள் சொல்றத மதிக்க கூடாது, மற்றவங்களை தாழ்வா நினைக்கணும் என்ற குணங்கள் ஒரு குழந்தைக்குள்ள வளர ஆரம்பிச்சா அதை சின்ன வயசுலேயே சரி செய்யணும். ஏன்னா செடி சின்னதா இருக்கும்போது அதை நேரா வளர வைக்கிறது சுலபம். அது பெரிய மரமா வளர்ந்த பிறகு வளைஞ்சதை நேராக்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதே மாதிரி தான் குழந்தைகளோட குணமும் நல்ல பழக்கத்தையும் மற்றவங்களை மதிக்கிற மனசையும் வாழ்க்கையோட மதிப்பையும் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதனால இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்மிடம் என்ன இருக்கு என்பதால நம்ம பெரியவங்க ஆகிறதில்ல. நம்மை விட எந்த நிலையில் இருந்தாலும் இன்னொருத்தரை எப்படி நடத்துறோம் என்பதுதான் நம்முடைய உண்மையான குணத்தை காட்டுது. அழகு ஒரு நாள் மாறலாம், பணம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகலாம், பதவியும் நிரந்தரம் கிடையாது. ஆனா நல்ல குணமும் பணிவும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் நம்ம கிட்ட இருந்தா எந்த நிலைமை வந்தாலும் நம்முடைய மதிப்பு குறையாது. கலாவதிக்கு இந்த உண்மையை புரிஞ்சுக்க ஒரு பெரிய வாழ்க்கை படம் தேவைப்பட்டது. நமக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்துதான் புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கதையை நமக்கான பாடமாக இருக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களோட கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்போடும் பணிவோடும் இருங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.